அப்போ தான் 2 சைடுமே கவுண்டர் எஃப்ஐஆர் பண்ணுறாங்க. கவுண்டர் கேஸ் போட்டு பெயில் எடுத்து எல்லாருமே 2 பேருமே வெளியில் வராங்க. காம்ப்ரமைஸாக பேசி கேஸ் எல்லாமே காம்ப்ரமைஸாக பேசியாச்சு. திங்கக்கிழமை அன்றைக்கி என் தம்பிக்கு சாட்சி இருந்துச்சு. எவிடன்ஸு அன்றைக்கி அவங்க கேஸு காம்ப்ரமைஸாக போகணும் எவிடன்ஸ் இருந்துச்சு. அன்றைக்கி போகலை. ஏன்னா கோர்ட் டேட்டை வந்து சம்மன் எதுவுமே இஷ்யூ பண்ணல எங்களுக்கு. அதனால் நாங்கள் போகவே இல்லை. அதனால் சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். அந்த எதிர்த்தரப்பில் சும்மா ஒரு 8 பேர் கொண்ட நபர் வந்து என் தம்பியை இப்படி எங்கள் ஊருக்கு மேற்க உள்ள கல்வெட்டாங்குழியில் வச்சு இப்படி வெட்டிட்டாங்க. ஆனால் வெட்டின இது வரைக்கும் 4 பேர் தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 4 பேர் யார் என்னன்னே தெரியல. ஆனால் இது வரைக்கும் போலீஸ் கண்டுபிடிக்கவும் இல்லை. மாலை சுமார் 5 மணி அளவில் முத்துகிருஷ்ணனுடன் அவரது நண்பர்களான 21 வயதுடைய கதிரேசன், கருத்தப்பாண்டி, 18 வயதுடைய மாரிமுத்து மற்றும் 17 வயதுடைய பாலமுருகன் ஆகியோரின் மீதும் சாதி இந்துக்கள் அரிவாளின் பின்புறத்தால் தாக்கியுள்ளனர்.